கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். போதகர் ஜி. சாலமன் சரவணன் அவர்களை வியாதி, சாபம், பாவத்தில் வாழ்ந்து வந்த அவரை இயேசு கிறிஸ்து ரட்சித்து விடுதலை கொடுத்தார். 1/1/1998 ஆண்டு இயேசுவை தன் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு இயேசுவுக்காக தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஊழியத்தின் பாதையில் கர்த்தர் கொடுத்த மகத்தான ஊழியங்களை தேவன் அவருடைய கரங்களில் கொடுத்துள்ளார். சிலர் ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ தேவனுடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். எனவே தேவனுக்காக ஊழியத்தின் பாதையில் கர்த்தர் செய்த மகத்தான நன்மைகளை வாழ்நாள் முழுவதும் தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவருக்காக, அவர் நாம மகிமைக்காகவே வாழ வேண்டும் என்று பசி, பட்டினி, கடன், நிந்தை, அவமானம் போன்ற எத்தனையோ பாடுகள் மத்தியிலும் ஊழியத்தை உற்சாகமாக செய்து வருகிற தேவ மனிதர். கடந்த 2017 ஆண்டு சுமார் 7 வருடங்களுக்கு முன்பாக காஞ்சிபுரத்தில் யூத ராஜசிங்கம் இளம் போதகர் ஐக்கியத்தில் கலந்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவருக்கு ஒரு பாரத்தை கொடுத்தார். அதுதான் அதிகாலை ஜெப ஊழியர்கள் கூடுகை. யாத்திராகமும் 34:2 சொல்லியபடி, விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையின் மேல் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். நீதிமொழிகள் 8:17. அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். இந்த தேவ வார்த்தைகளை கொண்டு தொடர்ந்து பேசினார். இதன் நிமித்தம் தேவ திட்டம், தேவனுடைய வழிநடத்துதலை அறிந்து அதிகாலை ஜெப ஊழியர்கள் ஐக்கியத்தை ஜெபித்து துவங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத்தில் இந்த ஐக்கியம் சுமார் 30 போதகர்களை வைத்து துவங்கப்பட்டது. இப்போது இந்த ஐக்கியம் ஆரம்பித்து 7ஆம் ஆண்டு துவக்க விழா தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்கள் தோறும் இந்த ஜெபம் நடத்த திட்டமிட்டு இன்றைய நாளில் சுமார் 10 மாவட்டங்களில் 300க்கும் மேற்பட்ட போதகர்கள் இணைந்து இந்த மாதம் ஓரிடத்தில் கூடி ஜெபித்து வருகிறார்கள். இந்த ஜெபத்தின் விளைவாக கிராமங்களில் சுவிசேஷ வாசல்கள் தேவன் திறந்திருக்கிறார். சபைகளிலும் ஊழியங்களிலும் தனிப்பட்ட வாழ்விலும் மிகப்பெரிய எழுப்புதலை தந்து வருகிறார். அநேக சபைகளிலும் அதிகாலை ஜெபம் நடந்து வருகிறது. இந்த ஜெபத்தின் விளைவாக அநேக அற்புதங்களை கர்த்தர் செய்து வருகிறார். சாட்சி பகிர்ந்திருக்கிறார்கள். கிராமங்களில் சோர்ந்து போய் கஷ்டத்தில் இருக்கும் போதகர்கள் வாழ்விலும் அநேக நன்மைகளை கர்த்தர் செய்து வருகிறார். புதிய புதிய ஆத்துமாக்களை தேவன் சபையில் சேர்த்து கொண்டு வருகிறார். ஊழியம் செய்யும் ஒவ்வொரு போதகர்களின் ஊழியங்களும் குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதே பாரம். அருமையானவர்களே, ஒரு போதகர் நலமாக இருந்தால் அந்த கிராமம் ஆசீர்வதிக்கப்படுவது நிச்சயம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபமாயிருக்கிறது. இது கடைசி நாள். நாம் வாழும் வாழ்க்கை கொஞ்ச காலம். எனவே கசப்பு, வெறுப்பு, பொறாமை, பகைமை எல்லாம் மறந்து தேவனுக்காக ஊழியம் செய்வோம். கிராமங்கள், பட்டணங்கள் பாழாய் கிடக்கிறது. இயேசுவை அறியாத ஜனங்கள், நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற மக்களை ரட்சிப்பின் பாதையில் நடத்துவதற்கு தேவன் போதகர்களை அழைத்திருக்கிறார். இந்த அழைப்பை புரிந்து கொண்டு மனப்பூர்வமாய் ஊழியம் செய்வோம். தேவ ராஜ்யம் கட்டப்பட பவுலைப் போல நம்மை முற்றிலும் அர்ப்பணிப்போம். இயேசுவுக்காக சாதனையாளர்களாக மாறுவோம். உலக ஆசீர்வாதங்களான வீடு, வாசல், பெயர், புகழ் போன்ற எல்லாவற்றையும் ஊழியம் செய்கிறவர்களுக்கு தேவன் நிச்சயம் தருவார். இவைகளை குறித்து நாம் பெருமை கொள்ளாமல் தேவனுக்காக எழும்புவோம். நிலையில்லாத உலகில் நித்திய ஜீவனை தரும் தேவனை மட்டுமே நம்பி அவருடைய ஊழியத்தை தேவ சித்தத்தோடு செய்தால் தேவ நாமம் மகிமைப்படும். அருமையானவர்களே, இந்த ஊழியங்களில்
போதகர்களை உற்சாகப்படுத்துதல், ஆத்தும ஆதாய பணிக்காக சுவிசேஷ நற்செய்தி கூட்டம் நடத்துதல், கஷ்டத்தில் இருக்கும் தேவ ஊழியர்களுக்கு முடிந்த உதவிகள் செய்தல், சபைகளில் எழுப்புதல் கூட்டங்கள் நடத்துதல், இயேசுவை அறியாத ஜனங்களுக்கு உதவிகள் செய்து இயேசுவின் நற்செய்தியை அறிவித்தல், வாலிபர்கள் மற்றும் சிறுவர்களுக்கான ஆவிக்குரிய கூட்டங்கள் நடத்துதல், இப்படிப்பட்ட ஊழியத்தின் மூலமாக தேவனை மகிமைப்படுத்தி வருகிறோம். இது பெருமைக்காகவோ புகழுக்காகவோ இல்லாமல் தேவ நாமம் மகிமைக்காகவே இந்த காணொளி காட்சியை வெளியிடுகிறோம். இந்த ஊழியங்களுக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். எங்கள் முகவரி: போதகர் ஜி. சாலமோன் சரவணன், GPF ஜெபவீடு, வாலாஜாபாத், காஞ்சிபுரம் மாவட்டம். தொலைபேசி எண் 9500393844. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.